இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு பனானா மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு கிளாஸ் பாலை ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணி நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும். பாலை வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து ரெண்டே சின்ன சைஸ் பனானா வந்து ஆட் பண்ணிக்க போறேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த பனானாவை வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்சிருந்த ஒரு கிளாஸ் பால் வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை, அடுத்து இது வந்து ஒரு ஸ்கூப் அளவுக்கு நான் ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் வீட்லயே பண்ண ஐஸ்கிரீம் தான். இந்த ஐஸ்கிரீம் உடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து இது கூட வெனிலா ஐஸ்கிரீம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த பனானா மில்க் ஷேக் வந்து இன்னும் நல்லா டேஸ்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக நான் இது கூட வந்து ரெண்டே டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த டேட்ஸ் வந்து நல்லா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரெண்டே டேட்ஸ் மட்டும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்க, நல்லா நுர பொங்க அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாஸ்ல நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து டிசைனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூடயே ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பனானா மில்க் ஷேக்கை ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ கடைசியாக வந்து கொஞ்சமாக ஐஸ்கிரீம், மேலே டிசைனுக்காக சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.